காரைக்குடின்னு பார்க்கும்போது அங்கே லிட்ரஸி ரேட் வந்து 90% லிட்ரஸி ரேட். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லிட்ரஸி ரேட் இருக்கக்கூடிய பகுதி அது. அப்போ 3,03,000 வாக்குகள் இருக்கக்கூடிய ஏரியா. 25 வயசுலேருந்து 44 வயசுக்குள்ளார இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சற்றேறக்குரிய 44% போது இது சீமான் அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த தகவலை சொல்கிறேன். 2021 சற்றேறக்குரிய 23,872 வாக்குகள் எடுக்கிறாங்க. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் மாங்குடிங்கிறவர் தான் நிற்கிறாரு. எச் ராஜாவை எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிச்சார். அவங்க ஜெயிச்சதனுடைய வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் வாங்கின வாக்கை விட குறைவானது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 2.5% இருந்த வாக்கு வாங்கி சற்றேறக்குரிய 12%க்கு 2021 உயர்ந்திருக்கு. அதோட இப்போ வரப்போகிற இதில் இந்த கூட்டி கழிச்சு இந்த டெமோகிராஃபி எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சீமானுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. சரியான சாய்ஸ் தான், நல்ல சாய்ஸாக தான் தெரியுது. அவர் தேர்ந்தெடுக்கிறதுல அவர் மண்ணின் மைந்தனாகவும் இருக்கிறனால அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வருது. நம்ம தகுதிக்கு மேலே திமுக நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத காங்கிரஸும் உணர்ந்து திமுக கூட நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறாங்கன்னா அது உணர்றாங்கன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து அவங்க இது உணர்ந்து அங்கே இருந்தாங்கன்னா கூட திமுக காரங்களுடைய வாக்கு காங்கிரஸ்க்கு போகுமா? வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் கட்சிக்காரங்களுடைய வாக்கு திமுகவுக்கு போகுமா? வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு அந்த தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ வந்து காங்கிரஸ். இப்போ திருப்பி அந்த இடத்துல காங்கிரஸ் வந்தால் இது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லையா சீமான் அவர்களுக்கு? ஈஸியாக அடிக்கலாமே அந்த இடத்துல. அப்போ அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்களில் பெரிய வேட்பாளர் யாருன்னா சீமான் அவர்கள் தான் அங்கே பெரிய வேட்பாளராக வர முடியும். அப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து வெளியே போகாம திமுக கூட்டணியிலேயே இருந்து அதே காங்கிரஸ் கட்சிக்கு அந்த சீட்டை கிடைச்சதுன்னா டேம் ஷூர் சீமானுக்கு வந்து இட் இஸ் அ வின்னிங் சீட்டுங்கிறது ஈஸியா புலப்படுது நமக்கு. இப்போ என்னன்னா இந்த 4 முனை போட்டின்னு வரும்போது சீமானுங்கும் போது ஒரு எட்ஜ் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வேட்பாளருக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அப்போ இங்க ஒரு கட்சி தலைவரே இருக்கும்போது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக ஓங்கி குரலை எழுப்பிட்டு இருக்கக்கூடிய சீமான தன்னுடைய தொகுதியினுடைய வேட்பாளரை ஆக்கி அவரை எம்எல்ஏவாக்கி சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சா நம்மளுடைய தொகுதிக்கு நல்லது செய்வார், நம்ம தொகுதிக்காக போராடுவார் அப்படிங்கிற எண்ணம் வாக்காளர்கள்ட்ட வருமா வராதா? ஏன்னா அது தொகுதி வந்து 90% படிப்பறிவு உள்ள தொகுதி. இதெல்லாம் வந்து சாதக சூழ்நிலையாகவும் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஒரு ஊரறிஞ்ச நாடறிஞ்ச வேட்பாளருங்கிறனால ஒரு கட்சி தலைவருங்கிறனால பெரிய வாய்ப்பு வந்து அந்த வாக்காளர்கள் சீர்தூக்கி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இப்பயும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கருடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார், சீமான் அவர்கள் காரைக்குடியில் தான் போட்டியிட போவதாக அறிவிச்சுட்டாரு. காரைக்குடி கள நிலவரம் இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 16% மேலே வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது கரெக்டான சாய்ஸ் நினைக்கிறீங்களா? அவருக்கு எப்பயுமே சீமான் சொல்லக்கூடியது மண்ணின் மைந்தர்கள் மண்ணை ஆளணும்னு சொல்கிறது. அந்த வகையில் அவருடைய சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடியில் இந்த தடவை அவர் களமிறங்குறாரு. இதை பற்றி நம்மளே ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம். அது இன்றைக்கி வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலாக மாறி இருக்கு. அதோட இது காரைக்குடின்னு பார்க்கும்போது அங்கே லிட்ரஸி ரேட் வந்து 90% லிட்ரஸி ரேட். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லிட்ரஸி ரேட் இருக்கக்கூடிய பகுதி அது. ஒரு தொகுதியாக இருக்குது. அதனால் வந்து கல்வி அறிவு அங்கே மேம்பட்டு இருக்குது. மக்களும் வந்து ஓரளவுக்கு என்ன ஏதுங்கிறத ஓரளவுக்கு படிப்பறிவு மிகுந்த பகுதியாக இருக்குது. பார்ப்பாங்க, எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோடு இல்லாமல் அந்த தொகுதின்னு பார்க்கும்போது ஒரு 56% வந்து அர்பன், 44% வந்து ரூரல் ஏரியா. அதனுடைய டெமோகிராஃபி பார்க்கும்போது ஸோ இந்துக்கள் வந்து சற்றேறக்கூடிய 84%, முஸ்லீம்கள் வந்து ஒரு 11%, கிறிஸ்டியானின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4%, இந்த மாதிரி அதில் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போகணுன்னாக்கா வாக்காளர்கள் வந்து சற்றேறக்குரிய 3,03,000 வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு அப்புறம். ஸோ ஆண்களினுடைய வந்து பார்த்திங்கன்னா 1,48,000, பெண்கள் 1,55,000 சொச்சம். அப்போ 3,03,000 வாக்குகள் இருக்கக்கூடிய ஏரியா.
இதில் 25 வயசுக்கு மேலே 44 வயசுக்கு உட்பட்ட அந்த வாக்காளர்களுடைய சதவீதத்தை பார்த்தீங்கன்னா 44%. நீங்கள் கேட்கலாம், என்ன சார் 18 வயசுலேருந்தே வாக்கு அதிகமாகுதே, ஏன் வந்து நீங்கள் 25லேருந்து எடுக்கிறீங்கும் போது, அந்த 18 வயசுலேருந்து அந்த 25 வயசு வரைக்கும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கும் இருக்காதுன்னு தெரியாது. அந்த வயதில் இருக்கக்கூடியவங்க பிரதானமாக வந்து விஜய் நோக்கி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த 25 to 44 வயதுங்கிறவங்க வந்து ஒரு ஒரு நிலையில் வந்திருப்பாங்க. அதுவும் கல்வி அறிவு உள்ள மாவட்டம், அதாவது தொகுதியாகவும் இருக்குது. அந்த இடத்துல வந்து சீர்தூக்கி பார்ப்பாங்க. அப்போ இந்த 25 வயசுக்கு மேலே 44க்குள்ளாரங்கும் போது பல அரசியல் தகவல்களை, நடவடிக்கைகளை, போராட்டங்களை, மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவங்க வந்து கலந்துரையாடி இருப்பாங்க. வாக்கு 18 வயசுல கிடைச்சா கூட 25ங்கும் போது ஒரு 7 ஆண்டுகள்ங்கும் போது மக்கள் பிரச்சனையை பலவாறு எந்தெந்த கட்சி எப்படி எப்படி அணுகுதுங்கிறத ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ அதில் 44% அந்த 25 வயசுலேருந்து 44 வயசுக்குள்ளார இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 44%ங்கும் போது இது சீமான் அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த தகவலை சொல்கிறேன். அப்போ அதோட வந்து 2016 அவங்க அந்த தேர்தலில் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டி போடுறாங்க. அப்போ வந்து ஒரு 5344 வாக்கு எடுத்து 2.65%. 2021 சற்றேறக்குறைய 23,872 வாக்குகள் எடுக்கிறாங்க. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் மாங்குடிங்கிறவர் தான் நிற்கிறாரு. எச் ராஜாவை எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிச்சாரு. அவங்க ஜெயிச்சதனுடைய வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் வாங்கின வாக்கை விட குறைவானது, 21,589. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 2.5% இருந்த வாக்கு வங்கி சற்றேறக்குறைய 12%க்கு 2021 உயர்ந்திருக்கு. அதோட இப்போ வரப்போகிற இதில் இந்த கூட்டி கழிச்சு இந்த டெமோகிராஃபி எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சீமானுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. சரியான சாய்ஸ் தான், நல்ல சாய்ஸாக தான் தெரியுது. அவர் தேர்ந்தெடுக்கிறதுல அவர் மண்ணின் மைந்தனாகவும் இருக்கிறனால அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வருது. ஸோ மற்ற இடத்துலையும் பார்க்கும்போது இது அவருக்கு ஒரு சாதகமாக களம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக அந்த காங்கிரஸ் திமுக, இப்போ காங்கிரஸ் வந்து அந்த சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்கன்றப்போ இப்போது சமீபத்தில் நடந்த அந்த காங்கிரஸ் திமுக இடையேயான மோதல், திமுகவினர் வந்து இப்போ காங்கிரஸுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி துரிதமாக ஒர்க் பண்ணுவாங்க களத்தில் அப்படின்றது இப்போ கேள்வியாகவே எழுந்திருக்கு. இந்த சாதகமான சூழலில் அப்படி பார்க்குறீங்க? இதுவும் பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் தெரியல தான் காங்கிரஸ் இருக்காங்களா இல்லையான்னு. ஏன்னா காங்கிரஸ் தான் முதல்ல வந்து குழு அமைக்குது, சீட்டு வந்து என்ன ஏதுங்கிறத பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பாக 22 அமைக்கிறாங்க, பேச்சுவார்த்தை இல்லை. அதுக்கப்புறம் கூட போன தடவை கேசி வேணுகோபால் வந்து பேசிட்டு போகிறாரு, அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதுக்கு, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இப்போ முயற்சி பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க பேசுகிறாங்க. சண்டே அன்னைக்கு வந்து மீட் பண்ணாங்க. அப்போ நீங்கள் வந்து சீட்டினுடைய பேச்சுவார்த்தையாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஐயா ஸ்டாலின் கிட்ட அதை போய் பேசணுங்கிற அவசியம் இல்லை, அந்த குழு கிட்ட தான் நீங்கள் பேசணும். அப்போ நீங்கள் ஐயா ஸ்டாலின் கிட்ட போய் பேசுறீங்கன்னாவே அந்த கட்சி கூட்டணிக்குள்ளாரையே ஒரு முரண்பாடு இருக்குது. அப்போ இன்னும் அந்த கட்சிகளுக்குள்ளார கூட்டணி முடிவாகலையோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுது. ஏன்னா இல்லைன்னா ஐயா ஸ்டாலினை போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. புரியல சார், கட்சிக்கு கூட்டணினா அதாவது திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதுன்னா அதுக்கப்புறம் எத்தனை சீட்டு எந்த ஏரியாவில் சீட்டுங்கிறது இந்த தேர்தல் குழுவிட்ட போய் இவங்களுடைய குழுவும் அவங்களுடைய குழுவும் வந்து விவாதித்து பேரம் பேசி எந்த தொகுதி என்ன எதுங்கிறத நெகோஷியேட் பண்ணி முடிவு செய்வாங்க. இப்போ ஐயா ஸ்டாலினை போய் பார்க்க வேண்டியதுன்னு அவராக வந்து 234 தொகுதி லிஸ்ட்டு பட்டியலை வச்சுக்கிட்டு அவர் எந்த தொகுதி உங்களுக்கு எந்த தொகுதி எங்களுக்குன்னு ஐயா ஸ்டாலினா பண்ண போகிறாரு. அவருக்கு அந்த ஒர்க்கே கிடையாது, அதை செய்யவும் முடியாது அவர்னால. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஐயா ஸ்டாலினை போய் பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதே இன்னும் முடிவாகாதனால அந்த லெவலுக்கு ஒரு பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவங்க ஐயா ஸ்டாலின் அவர்களும் டிக் மார்க் அடித்து ஐயா கேசி வேணுகோபால் அவர்களும் டிக் மார்க் அடித்தாதான் காங்கிரஸினுடைய குழு திமுகவினுடைய குழுவை பார்த்து சீட்டு பங்கீடுகளை பற்றி பேச்சுவார்த்தையை அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். அப்போ ஐயா ஸ்டாலினை போய் பார்க்கக்கூடிய தேவை என்ன வருதுன்னா இன்னும் கூட்டணி உறுதியாகலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. பல பேர் சொல்லக்கூடியது என்னன்னா இல்லை எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க, இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு அவங்களுக்கு இந்தந்த தொகுதி அந்தந்த தொகுதி அப்படி இருக்கிறதா இருந்தால் ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் ஏன் பார்க்கணும், ஐயா கேசி வேணுகோபால் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லையே.
அவரை வந்து சீட் கொடுக்க போறார். மரியாதை நிமித்தமா பார்த்துருக்கலாம் சார், அவங்க வேற அதுக்கு என்ன உடனடியாக குடுன்னு மதியானம் ஃப்ளைட்டை ஏறி கிளம்பி வந்து இங்கே போய் ஐயா செல்வ பெருந்தகையை வண்டி ஓட்டி அவ்வளோ போய் அவசரமாக பார்க்க வேண்டிய அளவுக்கு மரியாதை கொடுக்கற அளவுக்கு என்ன இருக்குது? புரியுது. ஸோ அதனால வந்து இதில் இன்னுமே வந்து சில பெரிய இடர்பாடுகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க அந்த கட்சியில் இன்னைக்கு சப்போஸ் காங்கிரஸ் எல்லாத்தையும் இது பண்ணி சரி வேற வழியே கிடையாது நமக்கு, காங்கிரஸ் திமுக கூட இருந்துக்கலாம், நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஏவல் செய்யக்கூடிய கட்சியாகவே இருக்கலாம், திமுகவுக்கு அடிபணிஞ்சே எப்பயுமே இருந்துக்கலாம், நம்ம இவங்க கொடுக்கக்கூடிய 25 எம்எல்ஏ சீட்டு இல்லை இவங்க கொடுக்கக்கூடிய 7-10 எம்பி சீட்டே போதும், இதுவே காங்கிரஸுக்கு பெரிய, திமுக அதுதானே சொல்றாங்க, இதெல்லாம் நாங்கள் போடக்கூடிய அரசியல் பிச்சைங்கிறாங்க திமுக. அப்போ இதுக்கே நம்ம தகுதிக்கு மேலே திமுக நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத காங்கிரஸும் உணர்ந்து திமுக கூட நாங்கள் இருக்கிறோன்னு சொல்றாங்கன்னா அது உணர்றாங்கன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து அவங்க இது உணர்ந்து அங்கே இருந்தாங்கன்னா கூட திமுக காரங்களுடைய வாக்கு காங்கிரஸ்க்கு போகுமா? வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் கட்சிக்காரங்களுடைய வாக்கு திமுகவுக்கு போகுமா? வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு அந்த தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ வந்து காங்கிரஸ். இப்போ திருப்பி அந்த இடத்துல காங்கிரஸ் வந்தால் இது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லையா சீமான் அவர்களுக்கு? ஈஸியாக அடிக்கலாமே அந்த இடத்துல. அப்போ அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள்ல பெரிய வேட்பாளர் யாருன்னா சீமான் அவர்கள் தான் அங்கே பெரிய வேட்பாளராக வர முடியும். அப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து வெளியே போகாம திமுக கூட்டணியிலேயே இருந்து அதே காங்கிரஸ் கட்சிக்கு அந்த சீட்டை கிடைச்சதுன்னா டேம் ஷூர் சீமானுக்கு வந்து இட் இஸ் அ வின்னிங் சீட்டுங்கிறது ஈஸியாக புலப்படுது நமக்கு. சரி, இப்போ பாசிட்டிவ் சைன்ஸை நம்ம பார்த்துட்டோம், நெகட்டிவாக ஒரு விஷயமும் இருக்குது. கடந்த முறை வந்து 4வது இடம் தான் வந்து நாம் தமிழர் வந்து அங்கே வராங்க, 2ஆம் இடம் வந்து பாஜக பிடிக்கிறாங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட 3வது வந்து அம்மா மக்கள் முன்னேற்றம், 3வது வந்து அம்மா மக்கள், இவங்க பாஜக வந்து 50,000 வாக்குகள் வந்து பெறாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வந்து பெறாங்க. இப்போ அவங்க இன்டாக்ட் ஆகிருக்காங்க. இந்த ஃபேக்டரை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கண்டிப்பாக அவங்களுடைய ஃபைட்டும் இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா இந்த 4 முனை போட்டின்னு வரும்போது சீமானுங்கும் போது ஒரு எட்ஜ் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வேட்பாளருக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அப்போ இங்கே ஒரு கட்சி தலைவரே இருக்கும்போது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக ஓங்கி குரலை எழுப்பிட்டு இருக்கக்கூடிய சீமானை தன்னுடைய தொகுதியினுடைய வேட்பாளரை ஆக்கி அவரை எம்எல்ஏவாக்கி சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சா நம்மளுடைய தொகுதிக்கு நல்லது செய்வார், நம்ம தொகுதிக்காக போராடுவார் அப்படிங்கிற எண்ணம் வாக்காளர்கள்ட்ட வருமா வராதா? ஏன்னா அது தொகுதி வந்து 90% படிப்பறிவு உள்ள தொகுதி, 56% அர்பன் ஏரியா, 44 இது ரூரல். அப்ப அந்த வாக்காளர்கள் 25 வயசுல இருந்து 44 வயசுக்குள்ளார இருக்கிறது 44%. அப்ப இதெல்லாம் அனுகூலங்களா இருக்கு சீமானுக்கு அந்த வாக்கை வந்து சேகரிக்கிறதுக்கு. அப்ப இப்பயும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் வாக்கிங், கிறிஸ்டின்கள் வாக்கிங் எடுக்கிறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை சீமான் அவர்களும் அவங்கள போய் அவங்க இடத்துல போய் சந்திச்சு அவங்க என்ன கேட்குறாங்களோ என்ன சந்தேகங்களோ எந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் சமமாக பார்க்குறோம், சிறுபான்மையினருங்கிறதை நீங்கள் ஏன் ஒத்துக்கிறீங்க, நீங்கள் தான் பெரும்பான்மையினர், உங்களை சிறுபான்மையின் சொல்கிறவங்க தான் சிறுபான்மையினுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு உண்டான உரிமையை வந்து குரலை ஓங்கி ஒழிக்கிறார். அப்போ இந்த இடத்துல முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸினுடைய ஓட்டும் 15% இருக்கு. அப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சாதகமாக, நான் உடனே வந்து சீமான் ஜெயிச்சிருவாரு எம்எல்ஏ ஆகிட்டாருன்னு சொல்லலை, இதெல்லாம் வந்து சாதக சூழ்நிலையாகவும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஒரு ஊரறிஞ்ச நாடறிஞ்ச வேட்பாளருங்கிறனால ஒரு கட்சி தலைவருங்கிறனால பெரிய வாய்ப்பு வந்து அந்த வாக்காளர்கள் சீர்தூக்கி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக சார் இந்த திமுக காங்கிரஸ் இடையான அந்த உறவு பற்றி ஒரு விஷயம் வந்து இப்போ போயிட்டுருக்கு, நீங்கள் இப்போ நம்ம கூட பேசியிருந்தோம். இப்போ 27 சீட்டுகள் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. கடந்த முறையோட கூடுதலாக 1-2 சீட்டு வாங்குறதுக்கு ஏன் இவ்வளோ பேசணும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் இப்போ அடிப்படை தொடங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே, இந்த 2 இதுக்கா இவ்வளோ அக்க போகிற இல்லை, அது எல்லாம் ஒரு ரிஸ்கையும் தேடிக்கிட்டாங்கல்ல திமுக எதிர்வினை இல்லைங்க. இதுக்கு மேலே நீங்கள் நான் அதை தான் சொன்னேன், இதுக்கு மேலே காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்துச்சுன்னா காங்கிரஸ் ஒரு பையன் தமிழ்நாட்டில் மதிக்க மாட்டான். தமிழ்நாட்டை விட்டுடுங்க, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே காங்கிரஸை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு பழமொழி தான் சொல்லுவாங்க பாருங்க, நான் சமீபமாக கூட கேட்ட ஒரு விவாதத்தில் ஒரு நபர் பேசினார், அதாவது வந்து கருவாடு மீனாகலாம் ஆனால் வந்து காங்கிரஸ் மீண்டும் எப்பயும் நாடாளாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து திருப்பி வந்து திமுக கிட்டே சரணாகதி அடைஞ்சாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பழமொழியெல்லாம் காங்கிரஸ் உண்மைப்படுத்துகிற மாதிரி தானே. இப்போ நாங்கள் இல்லைன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது, எங்களுக்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு கொடுக்கலன்னா உங்களை எதிர்கட்சியாக உட்கார வச்சிருவோம், அப்போ எங்களுடைய பலம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்கன்னு தானே இத்தனை போராட்டங்கள். அப்போ இதெல்லாம் இல்லாமல் வெறும் 2 சீட்டு கூடுதலாக கொடுக்கறதுக்காக இவ்வளோ அக்கப்போர்.
இந்த இதில் தான் அந்த உள்ளத்தை அளித்தா படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேனெல்லாம் போட்டு கடத்திருக்கீங்க கொஞ்சம் போட்டு குடியான்பா ஃபோன் பண்ணி பேரம் பேசும்போது அந்த மாதிரி அவங்க இவ்வளோ தூரம் நாங்கள் எல்லாம் போராடி இருக்கோம், இந்த 2 சீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுங்க சாமிங்கிற அளவுக்கு மக்களே வந்து நையாண்டி நக்கல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது காங்கிரஸ்க்கு வந்து அந்த கட்சியை தமிழ்நாட்டில் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமமாயிடும். காங்கிரஸ் வந்து திமுக கூட போய் வெறும் 27 சீட்டுக்காக அங்கே போய் அடைக்கலம் புகுந்தாங்க, சரணாகதி அடையிறாங்கன்னா அப்போ காங்கிரஸ் இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கூட்டணிக்காகவோ யாருமே மதிக்க மாட்டாங்க, யாருமே கூப்பிட மாட்டாங்க. இது யானை தந்தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நிலைமை காங்கிரஸ்க்கு மாறிடும். இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க சீர்தூக்கி பார்க்கணுங்கிறது என்னுடைய பார்வை. ஸோ ஒரு நடுவில் ஒரு சம்பவம் நடந்தது, அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணுறோம். பிரேமலதா விஜயகாந்த் வந்து திமுக அவர்களோட கூட்டணி வச்சது. இப்போது முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, புதுசாக நிறைய கூட்டணிகள் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க சீட்டுக்காக கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜவஹர்லா வந்து 5 சீட்டு வந்து கேட்டிருந்தார், ஆனால் 2 தான் தர முடியும், கூட்டணி கட்சியில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜவஹர்லா சொன்னதா ஜவஹர்லாவே இப்போ பேட்டியில் அழிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டணி? முதல்ல அந்த கூட்டணி இண்டாக்ட் ஆனது எப்படி இண்டாக்ட் ஆகுமா? இல்லை, அதாவது வந்து நல்ல வேளை விஜயகாந்த் ஐயா வந்து ஏற்கனவே மரணிச்சிட்டார். அவருக்கு இது இந்நேரம் உயிரோடு இருந்ததுன்னா திருப்பி இன்னொரு தடவை இன்னைக்கு 2வது தடவையாக செத்து போயிருப்பார். எனக்கு இது சொல்கிறது ரொம்ப வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். என்ன காரணம் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுகவை வந்து எந்த அளவுக்கு எதிர்த்து களமாடினாரு அப்படிங்கிறது ஊரறியும் நாடறியும். அதோட வந்து 2005 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 6லையும் தனியாக தேர்தலில் நிற்கிறாரு, 9ம் தனியாக தேர்தலில் நிற்கிறாரு. 2011 யார் கூட கூட்டணி போனார்? அதிமுக கூட. அதிமுக கூட கூட்டணி போனார். 2016 திமுக கூட்டணிக்கு பேசினாங்க. அப்போ ஐயா கலைஞர் சொன்ன வார்த்தை என்ன? பழம் நழுகி பாலில் இழப்போது. முழுந்துச்சா? இல்லை. அப்போ அந்த அளவுக்கு கலைஞரே வந்து அவருடைய வார்த்தையிலிருந்து வரும்போது ஐயா இவர் விஜயகாந்த் யாரை தேடி போனாரு? மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணிக்கு போனார். அப்போ என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டாங்கிற முடிவெடுத்து தான் அங்கே போறார். கரெக்டா இல்லையா? அப்போ இன்னைக்கு அந்த டைம் போயிருந்தா திமுக வின்னு. அந்த டைம்ல அப்படி தெரிஞ்சும் விஜயகாந்த் அங்க போகல. அதை தான் நான் சொல்ல வரேன். நான் அப்படி தெரிஞ்சு கூட அவர் அங்க போகலன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பாடு இல்லை, திராவிட கழகம் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணுங்கிறதுல அவருக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இருந்த விஜயகாந்த் அவர்களுடைய புகழை இன்னைக்கு அம்மையார் பிரேமலதா அவர்கள் அடமானம் வச்சு போய் அங்க உட்கார்ந்துருக்காங்க. இதை தேமுதிகவுடைய தொண்டர்கள் ஒருத்தர் கூட வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராகல. சார் நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா அவங்க சொல்லும்போது தொண்டர்கள்லாம் ஆசைப்பட்டாங்கன்றாங்க. என்னைக்கு ஆசைப்பட்டாங்க? இப்போ அவங்க கருத்து என்னைக்கு கேட்டாங்க? அந்த மாநாடு ஒன்று லாஸ்டா மாநாடு என்னைக்கு நடந்துச்சு? போன மாசம் ஜனவரி 9ஆம் தேதி. ஜனவரி 9ஆம் தேதியே எல்லா தொண்டர்களும் எல்லா மாவட்ட செயலாளர்களும் திமுக கூட தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது உண்மையா இருந்தா பிரேமலதா அவர்கள் அவருடைய நெஞ்சில கை வச்சு சொல்லணும். அது உண்மையா இருந்தா எதுக்காக இத்தனை நாள் தாமதிச்சிங்க? அதுக்கு பதில் சொல்லிருக்கா? தொண்டர்கள் பூரா சொல்லிட்டாங்கல்ல திமுக கூட போலான்னு, மாவட்ட செயலாளர்கள் பூரா திமுக கூட போலான்னு சொல்லிட்டாங்கல்ல. ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்க கையில் அது வந்துருச்சுல்ல. எதுக்காக அதுக்கப்புறம் சிவராத்திரியில யார் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க? SP வேலுமணி ஐயா கூட உட்காந்து நீங்க கோயம்புத்தூர்ல பேச்சுவார்த்தை நடத்தலையா? அப்ப இதெல்லாம் எதுக்கு? யாரை ஏமாத்துறதுக்கு? இதெல்லாம் பேரன்றீங்களா? வேற என்னங்க? அப்ப கட்சி தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான், மாவட்ட செயலாளர்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான்னா அந்த மாநாட்டுக்கு முன்னாடி எல்லா விஷயம் தெரிஞ்சது இல்லை. ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லாருமே ஒத்து வந்த விஷயத்த ஏன் நீங்க பிப்ரவரி இப்ப போய் சேர்றீங்க? நடுவுல எதுக்காக அந்த அளவுக்கு காலகட்டங்கள்? இது கேள்வி வருதா இல்லையா? அப்போ இது அவங்க சொல்ற மாதிரி எங்க தொண்டர்கள் உடன்பட்ட கூட்டணி, எங்க மாவட்ட செயலாளர்கள் உடன்பட்ட கூட்டணிங்கிறது அப்பட்டமான பொய். ஏன்னா இதுவரைக்கும் தேர்தலில் விஜயகாந்த் ஐயா அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு, பாரதிய ஜனதா NDA கூட்டணி வச்சுதான் தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு ஒழிய ஒரு தடவை கூட திமுக கூட கூட்டணியே வைக்கல. அதோட இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள்ங்கிறது எவ்வளவு பெரிய பிம்பமா இருந்தார், எவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவ் பிம்பம். எதா இருந்தாலும் களத்துல அந்த பிம்பத்தை செதைச்சு சேதாரப்படுத்தினது யாரு? திமுக. யாரை வச்சு? சக நடிகர் வெறும் வடிவேலை வச்சு மீடியாவை வச்சு அவர் போற இடத்துல பூரா மைக்க போட்டு அசிங்கப்படுத்தி வடிவேல் அவர்களை வந்து மேடை தோறும் வந்து திமுக பயன்படுத்தி அவரை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் கூட இன்னைக்கு ஒரு பிரேமலதா அம்மையார், நீங்க அரசியல் கட்சி ஜெயிக்கிறது, MLA ஆட்சி பிடிக்கிறது அடுத்தது சார். உங்களுடைய கணவனை அந்த கட்சியினுடைய நீங்க ஓகே, உங்களுக்கு கணவனும் கூட உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், முன்னாள் தலைவர், அவர் அந்த அளவுக்கு சேதாரப்படுத்தியிருக்காங்க, சிதைச்சிருக்காங்க.
தனி மனித விமர்சனங்கள்ல. அரசியல் ரீதியா எதிர்த்து போடுறது யாரு வேணா பேசலாம். இன்னைக்கு வைகோ ஸ்டாலின் ஐயாவை பத்தி பேசாததா? இன்னைக்கு எங்க போயிருக்காரு அவரு? ஐயா திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலினை பத்தி பேசாததா? டிடிவி தினகரன் எடப்பாடியை பத்தி பேசாததா? அண்ணாமலை எடப்பாடியை பத்தி பேசாததா? இதெல்லாம் அரசியல் விமர்சனங்கள் இருக்கட்டும். ஆனா ஐயா விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ பெரிய தனிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்புகள் கொண்ட மனிதர். அந்த மனிதனை கடைசி காலத்துல எவ்வளவு அசிங்கப்படுத்தி சின்னாபின்னப்படுத்தி சேதாரப்படுத்தினாங்க. படுத்துனது யாரு? திமுக. அப்ப அந்த திமுக கூட போய் நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கைகோத்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அந்த கட்சி தொண்டன் விஜயகாந்தினுடைய அபிமானி உங்களை மன்னிப்பாங்களா சார்? அது இல்லாம இவங்களுடைய தேர்தலுடைய வாக்கு என்ன சார்? 2021 வெறும் 2 லட்சம் வாக்கு, 0.5% கீழே 0.43%, 2 லட்சம் வாக்கு. அந்த வாக்கை வச்சுக்கிட்டு நீங்க அதிமுக கூட கூட்டணி போய் 2.5% வாங்கி ஓரளவுக்கு டீசென்டான பர்சன்டேஜ் 2024 கிடைச்சது உங்களுக்கு. அப்போ இன்னைக்கு திமுக இன்னைக்கு எடுத்துக்கிறாங்கன்னா திமுக இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கு. அப்ப யாரு வந்தாலும் கூட்டி எல்லாத்துக்கும் இதுல ஒன்று கிடைக்குமா, அதுல 2 கிடைக்குமா, இதுல 3 கிடைக்குமான்னு பார்த்தா விஜய் கூட இப்ப நேற்று மாநாட்டில் பேசினார் பாருங்க. மலைக்கு ஒதுங்குறவங்கள கூட அடிவாளத்தில் யாராவது வெயில் மலைக்கு ஒதுங்கினா கூட அவங்கள தூக்கி கூட்டணிக்குள்ளார போட்டுக்கிறாங்க. அது உண்மைதானே இது? அப்ப 2 லட்சம் வாக்கு வச்சிருக்கக்கூடிய ஆட்களை நீங்க இன்னைக்கு கூட கூப்பிட்டு உட்கார வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன சார்? அந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு பலகீனமா இருக்கு. அதை விட பலகீனமா தேமுதிக இருக்குது. அப்ப பலகீனமும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? பெரிய அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுமா? விஜய் சொல்ற மாதிரி பிளாஸ்ட்ங்கிறாரு, அந்த மாதிரி ஆயிடுமா? அப்போ சில நேரத்தில் 1+1 2 போகும், சில நேரத்தில் 1+1 -2 மாறிடும். அப்போ அந்த மாதிரி தான். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அரித்தமெட்டிக் முக்கியம், நமக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் அரித்தமெட்டிக்கை விட கெமிஸ்ட்ரியும் ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு தேமுதிக கெமிஸ்ட்ரியாவே ஜெல்லாகுதுன்றீங்களா? ஆமா, இன்னைக்கு தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் எங்கேயாவது கெமிஸ்ட்ரி ஒத்து வருதா? 7ஆம் பொருத்தம் சார். விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறதுல இருந்து அவங்க என்னைக்கு அன்னைக்கு காலையில பிரேமலதா அம்மையார் அறிவாலயத்துக்கு போனாங்களோ அப்ப இருந்து நீங்க சோசியல் மீடியால பாருங்க, கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அந்த கட்சிக்கு ஆதரவா பேசின மக்கள் பூராமே இன்னைக்கு கொந்தளிச்சு போய் எதிர்நிலையில பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா விஜயகாந்த் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட ஏன் போகக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தேமுதிகவுடைய கூட்டணியும் டிஎம்கே கூட போய் சேர்றத இந்த 2 லட்சம் வாக்கு கிடைக்குமானே தெரியலையே. அப்ப இவங்க நிக்கக்கூடிய சீட்ல பூரா அண்ணா திமுக ஆளை போட்டுச்சுன்னா அவங்களுக்கு சாலிடா தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப அது இல்லாம இன்னைக்கு நீங்க அவங்கள கொண்டு வந்து வச்சுட்டு நீங்க செக் வைக்கிறீங்க. யாருக்கு செக் வைக்கிறேன்னு சொல்றீங்க? காங்கிரஸ்க்கு நாங்க செக் வைக்கிறோம். காங்கிரஸோடைய வாக்கு எவ்வளோ? போன 2021 20 லட்சம் வாக்கு, 19,74,000 சில்லறை. அவங்க 4.3%. தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் 0.43. இவங்களோட 10 மடங்கு அவங்க வாக்கு ஜாஸ்தி. நீங்க தேமுதிக அவங்க வெறும் 2 லட்சம் காங்கிரஸ், தேமுதிக ஒரு 20 லட்சம் வாக்குல உள்ளார கொண்டு வந்தீங்கன்னா பாருங்க, நாங்க காங்கிரஸை செக் வச்சிட்டோம். 2 லட்சம் வச்சு நீங்க வாலாட்டிட்டு இருக்காங்க, நாங்க 20 லட்சம் வாக்கு உள்ளார கூட்டிட்டு வந்துட்டு செக் வைக்கிறோம்னா ஒரு நியாயம். நீங்க வெறும் 2 லட்சம் வாக்கை கூட்டிட்டு வந்துட்டு நான் 20 லட்சம் வாக்கு செக் வைக்கிறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அரசியல் அறியாமை இல்லையா? அப்ப உடனே இதை பூரா அவங்க என்ன மார்க்கெட்டிங் பண்றாங்க? கட்சி கூட்டணிகள் பலமாயிட்டு இருக்கு. என்ன பலமாயிக்கிட்டு இருக்கு? கூட்டணி கட்சிகள் வந்தாலும் அது பலு சேர்க்காது. ஏன்னா இது திமுக தனக்குத்தானே வச்சுக்கிட்ட ஒரு செக்குன்னு பாக்குறேன். ஏன்னா இப்போ தேமுதிக அவங்க மாநாட்டிலே பேசினாங்க, எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு. எத்தனை சதவீதத்தை வச்சுக்கிட்டு? 0.5% கீழே வாக்க வச்சுக்கிட்டு. இப்ப ஐயா திருமாவளவன் எவ்வளவு வச்சிருக்காரு? 1% வாக்கு வச்சிருக்கிறார். ஆனா அவர் கடலூர்ல பேசும்போது நமக்கு 25% இருக்குதுங்கிறார். ஆனா தேர்தல் கலவரத்தில் என்னன்னா 1% வாக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க சீட்டு கம்மியா நின்னாங்க, அதனால இது நம்ம அது மாற்று கருத்து இல்லை. அப்போ வெறும் 1% வச்சுக்கிங்களேன். அப்ப இவங்களுக்கு இன்னைக்கு 7+1 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 14 கொடுக்கணும். அப்போ இதுல தான் இந்த சத்யராஜனுடைய படம் ஒன்று மணிவண்ணன் டைரக்ஷன் பண்ணது, அது என்ன அமைதிப்படையெல்லாம் சொல்லுவாங்க. புதுசா ஒருத்தர் வந்த உடனே ஏதோ ஒரு கேட்கும்போது ஏன்டா சண்டை போட்டுக்கிற மணி ஆகும்போது, ஆனால் எப்படின்னா திடீர்னு நேற்று இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் செய்யுதுங்கிறாங்க, நாங்கள் இத்தனை வருஷமா இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் என்னென்ன ஆச்சு, எங்கள் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்னு கேட்பார். அந்த மாதிரி இந்த 4.25 வருஷம் திமுக பண்ணுன்னு அந்த மத்த விரோத செயல்களுக்கு பூராமே எதிர்கட்சிகள் களமாடும் போது பூரா முன்னாடி மாறலையும் எல்லா இடத்துலையும் அடி உத வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்து காப்பாற்றுறது யார் சார்? திருமாவளவன் அவர்கள்.
கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன், மதிமுக கூட்டணி கட்சிகள் தானே. அப்ப அதே கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதைத்தான் நீங்க தேமுதிகவுக்கும் கொடுக்குறீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிக்காரங்க எப்படி சார் வேலை பார்ப்பாங்க? இது பிரச்சனை இருக்கா இல்லையா? நிச்சயமா. அண்ணன் திருமாவளவன் அவர்களெல்லாம் சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. அவர் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. காங்கிரஸ் கேட்குதே, நீங்க கேட்கலையான்னு கேட்கும்போது என்ன சொன்னார் ஏர்போர்ட்ல? அதற்கான நேரம் வரல தானே சார் சொன்னார். அதை வெளியே சொல்லிக்கிட்டு எல்லாம் செயல்படுத்துற திட்டம் இல்லை அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சந்தர்ப்பம் வரட்டும், நாங்க அப்ப கேட்போங்கிறார். கையில பெரிய கண்ணு வெடியா வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சொல்லிட்டு செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டங்கள் இல்லைங்கிறாரு. வெளிப்படையா சொல்லிட்டு செய்ய முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? எங்களுக்கு பிரச்சனை சாதகமான சூழ்நிலை வரும்போது நாங்க கேட்போம், கண்ணி வெடி வைப்போம் அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க பிரேமலதா அவர்களை உள்ளார கூட்டு வந்தீங்கன்னா அந்த சீட்டு கொடுக்குறது எப்படி கொடுப்பீங்க? நீங்க ஐயுஎம்எல் ஓகேன்றுவாங்க. அதனாலதான் அவங்க ஆரம்பத்தில் அவங்கள கூப்பிடுறது. இப்ப கூட நேத்து போய் போனாங்க பாருங்க, மனிதநேய மக்கள் கட்சி. அவங்க திமுக சின்னத்தில் தான் நிக்கிறது. அப்ப இவங்களை விட்டு ஆழம் பார்க்கறது எப்படி இருக்குது பார்க்கலாம், பல்ஸ் பார்க்கலாங்கிறது. ஏன் இதே நீங்க வந்து கம்யூனிஸ்ட்ல கூப்பிட்டு ஆழம் பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூப்பிட்டு ஆழம் பார்த்துருக்கலாம்ல. நாங்கள் பல மாதிரி 6 கொடுக்க முடியாதுங்க, 5 மட்டும் கொடுக்கலாம், இல்லை வந்து ஒரு சீட்டு சேர்த்து தரோம் 7 மட்டும் கொடுக்கலாம், நீங்கள் ஆழம் பாருங்களேன் விசிகா கிட்ட. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா. இப்போ புரியுதா அவங்களுக்கு? இந்த சிறுபான்மையினர் கட்சிக்காரங்க எதுக்காக உதவுறாங்கன்னு புரியுதா? இவங்க தான் சிறுபான்மையினுடைய காவலர்கள். அந்த சிறுபான்மையை கட்சி வச்சிருக்கிறவங்க இப்படி தான் போய் அந்த மக்களை வந்து திமுக கூட்டணிக்கு அவங்களுடைய ஆதாயத்துக்காக போய் அவங்க அந்த மக்களுடைய வாக்கை வந்து அடகு வைக்கிறது. அப்போ இந்த இடத்துல எங்க வந்து கெமிஸ்ட்ரி இருக்கு? ஒன்றும் கெமிஸ்ட்ரி இல்லை. காங்கிரஸ் அப்படியே சரணாகதி அடைஞ்சு திமுக கூட இருந்தாலும் அங்கே ஏதாவது கெமிஸ்ட்ரி இருக்குமா? ஒண்ணுமே இல்லை. அப்ப மக்கள் என்ன அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாம் நீங்க 5 வருஷம் நீங்க பண்றதெல்லாம் பண்ணிக்கிங்க, நாங்க எல்லாமே 5000 ரூபா காசு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஓட்டு போட்டுருவோமா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நிச்சயம் கேட்பாங்க. ஆனா இவங்க சொல்றதுன்னா மக்கள் ஏகோபித்த சந்தோஷத்துல இருக்காங்க. உங்க அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் நீங்க விழுந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா பட மாட்டீங்களா? சந்தோஷப்படுவோம். அதானி அக்கௌண்ட்ல 5000 ரூபா விழுந்தா அதானி சந்தோஷப்படுவாரா பட மாட்டாரா? உழைக்காம வந்தா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க சார். அதை சந்தோஷப்படுறனாலே உங்களுக்கு வாக்கு விழுந்துருமா? வாய்ப்பே இல்லை. ஆர்டிஐ போட்டு கேட்குறாங்க. இதுல என்ன கேட்குறாங்க? இந்த மாதிரி இந்த 3 வருஷத்துல 35,000 கோடிக்கு மேல வந்து இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்ல தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்கு. இதுல வந்து ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையிலிருந்து எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஆர்டிஐல கொடுக்குறாங்க. இந்த கடந்த 3 வருஷத்துல எஸ்சி ஃபண்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,705 கோடி, எஸ்டி ஃபண்டில் இருந்து 710 கோடி, அப்போ மொத்தம் 11,415 கோடி ரூபாய் இந்த 3 வருஷத்துல இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்ல எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையிலிருந்து எடுத்திருக்கு. அப்ப கடத்தங்காயை எடுத்து வழிப்புள்ளையார் உடைக்கிறதுக்கு நீங்க என்ன கொம்பு? அப்ப அந்த 11,415 கோடி ரூபாய்ங்கிறது வந்து அந்த எதுக்கு கொடுக்குறாங்க? அந்த சமூக மக்களுடைய படிப்பை மேம்படுத்துறதுக்கு, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு, திறன் மேம்படுறதுக்கு, அவங்களுக்கு தகுதியான ஊதியம் வழங்குற அளவுக்கு அவங்கள முன்னுக்கு கொண்டு வரதுக்கு. இதுக்காக ஒதுக்கப்படுற நிதியை தூக்கி 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்கன்னா என்ன சார் இது? இதை எஸ்சி எஸ்டி மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? அதுக்கெல்லாம் இவங்க இருக்க அங்க கூட்டணியில் இருக்கு, இங்க கேள்வி கேட்க வேண்டாமா? இதை வெறும் டிஐபிஆர்ல மட்டும் இல்லை இதெல்லாம் அப்படி இல்லை, நாங்க கொடுக்கறக்கூடிய நிதியில தான் நாங்க பங்கு போட்டு கொடுத்துருக்கோம். அப்ப ஆர்டிஐல கொடுத்தது யார் கொடுத்தது? அந்த தகவலை எது உண்மை? இந்த 2ல ஆர்டிஐ அவ்வளோ எதுவுமே இல்லாம சல்லுன்னு ஒரு தகவலை கொடுத்துருவாங்களா? இல்ல. அப்ப எந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு சேதாரம் ஏற்பட்டு இருக்குன்னு பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட வந்து 5000 ரூபாய் கொடுக்கறதுனால ஓட்டா விழுந்துருனால அது விழாது. நாளைக்கு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா மக்கள் சந்தோஷப்படுவாங்களா பட மாட்டாங்களா? யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் போடுவேன். நான் தான் சொல்றேன், அம்பானி அதானுக்கு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா வாங்கி பேக்கெட்ல வச்சு பாரு. என்னங்க 5000 ரூபாய் தூக்கி போட்டா பவர்? அப்ப இதை வச்சனால எங்களுக்கு வந்து ஒரு வாக்கு வந்துடும் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு கனவு உலகத்துல இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். சார் பல்லறிக்கைக்கு தெளிவாக நேரத்தில் நிற்கிறேன். நன்றி சார்.